அதி கனமழை பொறுத்தவரை உறுதியாக தமிழ்நாட்டுல இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைய பெற்றுக்கொள்ளுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே பல இடங்களில் பரவலாக ஒவ்வொரு நாளும் மழை தீவிரமாயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்லாம் அவ்வப்போது மழை பொழிவும் பதிவாகிட்டே வருது. தேனி மற்றும் தென்காசியில சில நேரங்கள் மட்டும் தான் மழை வருது. அதுக்கப்புறம் வானம் ரொம்ப மேகமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் நமக்கு மழை மாறப்போது. 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஒரு சில பகுதிகள்ல 5 மணி நேரம் கூட நமக்கு மழை தீவிரம் மிக அதிகமாக இனி வரப்போது. அதனால உஷாரா இருந்துக்கோங்க. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டத்தில் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமா தான் இருக்க போது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை உண்டு. வரக்கூடிய மே 16லிருந்து 26 வரை பெய்யக்கூடிய மழையின் காரணமாக கன்னியாகுமரியில் கடும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும். அதற்கும் நீங்க தயாராக இருந்துக்கோங்க. என்னடா நமக்கு மழை பொழிவு சரியாக வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளம் உறுதி. வரக்கூடிய மே 16லேருந்து 26க்குள்ள ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் அதிகமா இருக்க போது. மழை கடுமையா இருக்க போதுங்கிறதுனால திருப்பரப்பு அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து புத்தன் அணை உள்ளிட்ட இடங்கள்லாம் அந்த அணை பகுதிகள் மற்றும் ஏரிகள் எல்லாமே பல இடங்களிலும் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கொளச்சல், எரணியல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடும் கனமழை இனி வரக்கூடிய நாட்கள்ல மேலும் தீவிரமாகும். இப்பவே நிறைய இடங்கள்ல மழை வந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. வரக்கூடிய நாட்கள்ல மேலும் மழையினுடைய தீவிரம் கன்னியாகுமரியில் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு. கனமழையாக இருக்கும். மே 16லேருந்து தினமும் கனமழை தான். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில மே 16லேருந்து எல்லா இடத்துக்கும் தினமும் கனமழை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பகுதியான மழை பொழிவாவே பார்க்கப்படுது. அடுத்தபடியாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க மழை இருக்கும் அப்படின்னா, மிதமான மழை மட்டும் தான் பதிவாக வாய்ப்பு. மிக கனமழைக்கான வாய்ப்பு இல்ல. எப்போ எதிர்பார்க்கலாம்னா, மே இறுதியில தான் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள். மே 26, 27, 28, 29, 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என கடலோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மழை வாய்ப்பு ரொம்ப தீவிரமாக இந்த மாத இறுதியில அதிகரிக்கும். உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டத்திற்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை விட்டு விட்டு பதிவானாலும் மே இறுதியில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை வாய்ப்புகள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில இருக்கு. வெயிலுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவிற்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சோ அதே அளவிற்கு மழை பொழிவும் கண்டிப்பாக உண்டு. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது விட்டு விட்டு மழை பெய்யும். காலை மற்றும் பகல் நேரங்களில் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக மிதமான மழையாக எதிர்பாருங்க. உள் மாவட்டத்துல மே இறுதியில் தீவிரமான கனமழை உள் மாவட்டத்திற்கும் உறுதியாகி இருக்கிறது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.